ஹாய் ஃபேமிலி, உள்ளுவதெல்லாம் உயிருள்ளல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? தயவு செஞ்சு சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயம் சரியாயிடும். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்கனாமிக்ஸ். சரிங்களா? எக்கனாமிக்ஸில் இருக்க செக்டார்ஸ், அப்புறம் சில கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க. இந்த வீடியோவில் நம்ம மணி ஹேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் இருக்குதுங்க. நம்ம என்றைக்குமே நல்ல விஷயங்கள் எடுத்துப்போம். ஸோ அந்த நல்ல விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதில் வர மற்றதெல்லாம் யாரும் எடுத்து வேணாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 2 கேரக்டர் இருக்காங்க, ப்ரொஃபஸர் டோக்கியோ. இவங்க 2 பேர் மெயினான பர்சன்ஸ். அதேமாரி நம்ம பார்க்க போகிற சில டாபிக்ஸ்லாம் இருக்குது. நம்ம செக்டார்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? பேங்க்ஸ் பற்றி என்ன ஏது அதெல்லாம் யோசிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வெப் சீரிஸ்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணி ஹெய்ஸ்ட் அப்படின்றது ஒரு பணத்தை கொள்ளடிக்கிறது. இதுதான் அவங்களோட அல்டிமேட் எய்மாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா பொருளாதாரனால மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து மணி தான் ஒரு ரிலேட்டடாக இருக்கும். உங்களுக்கே தெரியும். சரிங்களா? இந்த வெப்சீரிஸ் வந்து வேர்ல்டு லெவல் ஃபேமஸுங்க. இன்றைக்கி அது ஸ்பானிஷில் ரிலீஸ் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் அது இங்கிலீஷில் டப் பண்ணி இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இப்போ நிறைய பேருக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இப்போ என்ன ஃபேமஸ்னால், ஒரு கேரக்டர் எந்த அளவுக்கு நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம், இவர் இந்த அளவுக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு ஒரு கேரக்டருக்கும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்தியாவிலே இருக்கட்டும், இல்லை எல்லா பொருளாதாரமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு சில செக்டார்ஸ் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு இருக்கும். ப்ரைமரியில் பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங், ஃபியூல்ஸு, மெட்டல்ஸு, மினரல்ஸ், மைனிங் இது எல்லாமே வந்துடும். சரிங்களா? செகண்டரியில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டர், மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ் வந்துடும். மூணாவதுல தான் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் வரும். சரிங்களா? இப்போ நம்ம எக்கனாமிலே சில டைப்ஸ்லாம் இருக்குதுங்க. சரிங்களா? அது நம்ம எதை நோக்கி பார்க்குறாங்க பொருளாதாரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான் பிரிச்சிடலாம். ஓகேங்களா? ஒட்டுமொத்த எக்கனாமிக்ஸ் 2 பிரிக்கலாம். ஒன்று மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ஒன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஒன்று பெருசாக யோசிக்கிறது, இன்னும் சின்னதாக யோசிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இப்போ இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மானிட்ரி பாலிசியாக இருக்கும், ஒரு ஃபிஸ்கல் பாலிசியாக இருக்கும், ஒரு இன்ஃப்ளேஷன். அதாவது மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு ரொம்ப பெரிய லெவலில் பார்க்குறதுங்க. சரிங்களா? மைக்ரோனாக்கா இப்போ சின்ன சின்ன சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுறது, டிமாண்டை கண்ட்ரோல் பண்ணுறது, நம்ம கன்சியூமர் இருக்காங்களா அவங்களோட பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறது, இண்டஸ்ட்ரீஸை சின்ன சின்னதெல்லாம் பார்த்து கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே மைக்ரோ எக்கனாமிக்ஸில் வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரொடக்ஷன் பேட்டர்னை வச்சு எக்கனாமிக்ஸையும் பிரிப்பாங்கங்க. சரிங்களா? கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் எக்கனாமின்னு சொல்லுவாங்க, மிக்சட் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. 3 மேஜராக. சரிங்களா? இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமின்றதை என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா, ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்க வந்து ஓன் பண்ணி வச்சுப்பாங்க. சரிங்களா? அதுதான் வந்து கேபிட்டலிஸ்டிக் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்டேட் எக்கனாமினாக்கா 2 சொல்லலாங்க. ஓகேங்களா? அதுக்கு 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று வந்து சோஷியலிஸ்டிக் எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க, இல்லை இன்னொன்று வந்து கம்யூனிஸ்டிக் எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த இதில் பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்டிக் எக்கனாமி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராப்பர்ட்டி அசட்லாம் இருக்குது தெரியுமா, நம்ம கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணிருப்பாங்க ஓன் பண்ணிக்கிட்டு, அதெல்லாம் வந்து சோஷியலிஸ்டிக் எக்கனாமிக்கில் வந்துடும். இந்த கம்யூனிஸ்டிக் எக்கனாமிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லேபர்ஸும் இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் நம்ம கவர்மெண்ட்டு தான் அதை வந்து ரன் பண்ணிருப்பாங்க. மிக்சட் எக்கனாமினா உங்களுக்கே தெரியும், ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்தியாவே அதில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? கவர்மெண்ட்டும் இருக்கும், ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸும் இருப்பாங்க. அதுதான் மிக்சட் எக்கனாமி. சரிங்களா? இப்போ இந்த ஷேர்ஸ் இருக்குது தெரியுமா, ஜிடிபின்னு சொல்லுவாங்க தெரியுமா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்த இதை பேஸ் பண்ணி ஒரு 3ஆக பிரிக்கலாங்க. அக்ராரியன் எக்கனாமி, அதாவது ஏஜிஆர்ஏஆர்ஐஏஎன். ஓகேங்களா? இன்னொன்று வந்து இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி, இன்னொன்று சர்வீஸ் எக்கனாமி. ஸோ 3ஆக பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த அக்ராரியன் எக்கனாமின்றதை பார்த்தீங்கன்னா 50% ஆர் மோர் இந்த டோட்டல் அவுட்புட் ஆஃப் த எக்கனாமி. சரிங்களா? ப்ரைமரி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைமரி செக்டாருடைய ஷேரு, ஓகேங்களா, 50% ஆர் அதிகம். ஓகேங்களா? டோட்டல் அவுட்புட் ஆஃப் த எக்கனாமி, நம்மளுடைய பொருளாதாரத்தில் ஒட்டுமொத்த அவுட்புட் வர்றதில் ஒரு 50லேருந்து 50% அதிகமாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட் செக்டாரில் இருக்கும். அது இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி பார்த்தீங்கன்னாக்கா செகண்டரி செக்டார் வந்து 50லேருந்து, அதாவது 50+ன்னு வச்சுக்கோங்களேன், 50% ப்ளஸில் இருக்கும் டோட்டல் அவுட்புட்டில். அதே சர்வீஸ் எக்கனாமினா என்ன ஆகும், சேம் தான். இல்லை, டெர்ஷரி செக்டார் வந்து 50+ அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க பிரிச்சிருக்காங்க. ஒரே கான்செப்டாக தான் திரும்ப திரும்ப வேறு இதில் பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கதைக்கு வரும். சரிங்களா? இந்த மணி ஹெய்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்னு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அவர் யாருனாக்க ஒரு நார்மல் பர்சன், ரொம்ப பணக்காரனாக நார்மல் பர்சனுங்க. ஒரு கனவு இருக்குது அவருக்கு ஒரு லட்சியம் இருக்குது. அந்த லட்சியத்தை தான் இங்கே காட்டுறோம். ஓகேங்களா? அதாவது அவருக்கு வந்து பணத்தை கொள்ளையடிக்கணும்னு ஆசை இருக்குது, வெறி இருக்குது. சரிங்களா? ஆனால் அந்த பணம் மக்களோட பணமாக இருக்கக்கூடாதுன்றதுலையும் ஒரு தெளிவு இருக்குது. சரிங்களா?
அப்போ அவர் என்ன பண்ணுறாருனாக்க, நாம் இப்போ போயிட்டு ஒரு பணத்தை வந்து யாராச்சும் கொள்ளடிக்கிறாங்க, ஒரு பேங்க்கில் கொள்ளடிக்கிறாங்கன்னா அந்த பேங்க்கில் என்ன இருக்கும், நம்ம மக்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நேஷனல் பேங்க்கில் நம்ம காசு போட்டு வச்சுருப்போம் ஓகேங்களா. அது மக்களோட பணமாக இருக்கும். மக்களோட பணத்தை அவர் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது இனிஷியலாக ஓகேங்களா. ஸோ அவருக்கு என்னன்னாக்க ஒரு 2400 கோடி வந்து பார்த்தீங்கன்னாக்க 2400 2500 தெரியல ஓகேங்களா, 2000 crores ப்ளஸ் ஓகேங்களா. அவர் டார்கெட் அதுதான் ஓகேங்களா. டாலர்ஸ் அதாவது யூரோஸ் வந்து எடுக்கணும், அவருக்கு அதுதான் ஆசை. ஆனால் அது மக்களோட பணமாக இருக்கக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுவார்னாக்க, ஸ்பெயின், இது ஃபுல்லாகவே ஸ்பெயின் சம்மந்தப்பட்ட கதை. ஸ்பெயினில் வந்து பணத்தை அச்சிடுவாங்க தெரியுமா, அந்த இடத்துக்கு போய் கொள்ளடிக்கணும். நாம் பணத்தை அச்சிட போகிறோம், அது மக்களோட பணமே கிடையாது, நம்ம பணத்தை நாமளே உருவாக்கிக்கிறோம், இதனால் எந்த ஒரு எக்கனாமி லாஸஸும் இருக்காது, மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்றத பிளான் பண்ணுறாரு. யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பொருளாதாரம் வந்து இப்போ நீங்கள் போய்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2000 கோடி இந்த மக்களோட பணத்தை எடுத்தோம்னாக்கா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். பெரிய லாஸஸ் இருக்கும்ல. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் புதுசாக பணம் அடிக்கிறதே போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சது. அந்த ஒரு கான்செப்ட் தான் இங்கே வந்து நல்லா கிளிக் ஆகிடுது இந்த சீரீஸில். அதேமாதிரி ஏன் நான் டோக்கியோவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னாக்க, அந்த இடத்துல வந்து சொல் பேச்சே கேட்காம திமிரா ஆடிக்கிட்டு நான் தான் இருக்கிற ஒரு கேரக்டர் தான் டோக்கியோ ஓகேங்களா, இன்டைரக்டாக. ஸோ அப்படி அவங்க பண்ணுற ஒரு டிசிஷன் மேக்கிங், அதனால் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உருவாகும் அந்த டோக்கியோன்ற ஒரு கேரக்டரால். அதனால் நான் சொல்கிறேன், நம்ம லைஃப்பில் என்றைக்குமே ஒரு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வரவு எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த செலவினம் தான் இருக்கணும் சரிங்களா. இப்போ நேஷ்னல் இன்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே தாங்க. இனி வரைக்கும் ஏன் இந்த இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன் வந்து ஏன் கண்ட்ரோலில் இருந்து நம்ம கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ப்ரைவேட் கையில் கொடுத்துடக்கூடாது சரிங்களா. அவங்க வந்து இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவாங்க, இன்ஃப்ளேஷன் அதிகமாக விட்டுருவாங்க, இஷ்டத்துக்கு டீஃப்ளேஷனை இது பண்ணி விட்ருவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். இந்த ஃபுல் டிசிஷன் எல்லாமே மணி சம்மந்தப்பட்ட எல்லா டிசிஷனுமே கவர்மெண்ட் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம சப்ஜெக்ட்குள்ளே வந்துட்டேன் ஓகேங்களா. ஸோ நேஷ்னல் இன்கம்குள்ளே வரேன் ஓகேங்களா. உங்களுக்கே தெரியும் இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு 1867 1868 பார்த்தீங்கன்னா நம்ம தாதாபாய் நவ்ரோஜி தான் இது வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க சரிங்களா. அது இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னாக்க விகேஆர் ராவ் ஓகேங்களா 1931-32 வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. இதில் இது ஜஸ்ட் இந்த அளவுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருந்தால் போதும் உங்களுக்கு ஓகேங்களா. நம்ம நேஷ்னல் இன்கமில் பார்த்தீங்கன்னாக்கா சில மெஷர்ஸ் இருக்குது உங்களுக்கே தெரியும். ஜிஎன்பி, ஜிடிபி, என்டிபி, என்என்பி, பர்சனல் இன்கம், டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம் சரிங்களா. ஸோ மொத்தமாக எத்தனை இருக்குது, 6 இருக்குது ஓகேங்களா. இப்போ இந்த 6மே உங்களுக்கு நான் சின்னதாக குட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜிடிபினா என்னது, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சரிங்களா. அடுத்தது என்னது, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். அடுத்தது என்னது, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். அடுத்தது என்னது, என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் சரிங்களா. அதுக்கப்புறம் பர்சனல் இன்கம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு சொல்லியாச்சு சரிங்களா. சரிங்க, இப்போ இந்த ஜிடிபி இருக்குது தெரியுமா, ஜிடிபினா ரொம்ப பெருசாலாம் யோசிக்காதீங்க ஓகேங்களா. இப்போ இந்தியன்ஸு அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ் 2 பேர் மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ இந்தியன்ஸ், இப்போ நாம் வந்து ஒரு 20,000 ரூபா நம்மளால் வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் நம்ம கவர்மெண்ட்டில் ஏர்ன் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு உருவாக்குறோம் அப்படின்னாக்க, வெளிநாட்டுக்காரர் நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 5,000 ரூபா அவங்க மூலிமா வருதுனாக்க சரிங்களா. ஸோ மொத்தமாக எவ்வளோ இருக்கும், நம்ம போட்ட ஒரு 20,000 ரூபா, வெளிநாட்டுக்காரங்க போட்டது ஒரு 5,000 ரூபா, மொத்தமாக எவ்வளோ 25,000 ரூபா. ஸோ இது தாங்க ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். சிம்பிளாக புரியுதுங்களா. நம்ம வந்து இது எப்படி சொல்லலாங்க, த டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ப்ரொடியூஸ்டு பை தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் லொக்கேட்டட் வித்தின் தி கண்ட்ரிஸ் பவுண்டரி இன் இயர் ஓகேங்களா. எவ்வளோதாங்க. அதாவது ஃபாரினர்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம இந்தியன்ஸாக இருக்கட்டும் 2 பேரோட அமௌண்ட்டும் சேர்த்தது தான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிஎன்பியில் பார்த்தீங்கன்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க, நம்ம டோட்டல் வேல்யூ ஓகேங்களா. இப்போ இந்த குட்ஸு சர்வீசஸ் இது எல்லாமே ஓகேங்களா, எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணிப்பாங்க ஓகேங்களா. நம்ம வருஷத்துக்கு எவ்வளோ இன்கம் ரிசீவ் ஆகுதோ, நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதோ சரிங்களா. டொமஸ்டிக் ரெசிடென்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி, டொமஸ்டிக்னாக்கா லோக்கலில் இருக்காங்க ஓகேங்களா, ஃபாரினர்ஸ் கிடையாது இதில் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோம் தெரியுமா, நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ வந்து ஒரு ஃபார்முலா மூலிமா சொல்கிறோம் பாருங்கள். ஜிஎன்பி ஈக்குவல் டு ஜிடிபி ப்ளஸ் ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் எம் சரிங்களா. அதாவது ஜிஎன்பி வந்து எப்படி கால்குலேட் பண்ணாக்க, நம்ம ஒட்டுமொத்த ஜிடிபி நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா ஆட் பண்ண தெரியுமா. அதாவது என்னது, ஒட்டுமொத்த அமௌண்ட்டு, அதாவது ஃபாரினர் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு, நம்ம இந்தியாக்காரங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் ரெண்டுமே சேர்த்தது தான் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஓகேங்களா. அது கூட என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ் மைனஸ் எம். எக்ஸ் என்ன, எம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்னா எக்ஸ்போர்ட்டுங்க, எம்னா இம்போர்ட்டுங்க. எக்ஸ்போர்ட்னா என்னது, நம்ம நாட்டிலேருந்து ஒரு பொருளை உருவாக்கி அதை நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்பி அதெல்லாம் ப்ராஃபிட் பார்க்குறது
சரிங்களா, எக்ஸ்போர்ட். அதே இம்போர்ட்னானது வெளிநாட்டில் ஒருத்தவங்க ஒரு உற்பத்தி வச்சுருப்போம், ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அதை நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம், அதை நம்ம செலவு பண்ணுறோம். புரியுதுங்களா? வெளிநாட்டுக்காரங்களோட பொருள் இங்கே வருதுன்னா அப்போ என்ன அர்த்தம், இம்போர்ட் பண்ணுறப்ப நம்ம லாஸ் ஆக்சுவலாக. ஏன்னா வெளிநாட்டுக்காரங்களுடைய அமௌண்ட்டு அவங்களுக்கு லாபம் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்ன தெரியுமா, இப்போ நம்ம ஜிஎன்பி வந்து அதிகமாக்கணும்னு வச்சிங்கன்னா எப்போதுமே எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக இருக்கணும். பட் ஆனால் நம்ம நாட்டில் எக்ஸ்போர்ட் கொஞ்சம் கம்மி தான், இம்போர்ட் தான் அதிகமாக இருக்குதுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் எம்க்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அதுதான் என்ன சொல்லுவாங்கனாக்கா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸ் மைனஸ் எம், ஏன்னா இங்கேருந்து ஒரு விஷயம் வெளில போகுது, அப்புறம் வெளிலேருந்து ஒரு விஷயம் உள்ளே வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ண ஆட் பண்ணுறப்ப தான் நமக்கான கரெக்டான ஒரு ஆக்சுவல் இன்கம் கிடைக்குது. ஸோ ஜிஎன்பி கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓகேங்க, இப்போ நம்ம ஜிடிபி வந்து ஒரு 10,000 வச்சுப்போமா? சரிங்களா? இப்போ நல்லா பாருங்கள், நம்ம இப்போ இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க, அது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனாகவே இருக்கட்டும், ஸோ லேண்டாக இருக்கட்டும், லேபராக இருக்கட்டும், கேபிட்டலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும். ஓகேங்களா? ஏதோ ஒரு வழியாக. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஒரு காசு கிடையாது. ஜிடிபின்னு பார்த்தீங்கன்னா என்னது, இப்போ ஒரு 10,000. ஓகேங்களா? 10,000 பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நம்ம இந்தியன்ஸ் மூலியமாக ஒரு 10,000 கிடைக்குது. ஓகேங்களா? இந்தியாவுக்கு. அடுத்த 2,000 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரின் நேஷ்னல்ஸ். ஓகேங்களா? எப்படின்னா ஃபாரினர்ஸ் இந்தியாவில் வந்து தங்கியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது அவங்களுடைய ப்ராடக்ட் எங்கே இருக்கும். ஓகேங்களா? ஒரு 2,000. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த 10,000லேருந்து இந்த 2,000 நம்ம கழிச்சிருவோங்க. ஓகேங்களா? சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த ஃபாரின் அமௌண்ட் 2,000 இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அவங்க 2,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம்னாக்க கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். புரியுதுங்களா? அதனால் இந்த 2,000 ப்ராஃபிட் என்ன ஆகும், கண்டிப்பாக திரும்ப அந்த ஃபாரின் மதர் கண்ட்ரிக்கு தான் போகுது. அது நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்க போகிறதில்ல. அந்த பர்சன் அவர் இந்தியாவுக்காக செலவு பண்ண போகிறதில்ல, அவர் யூஸ் பண்ண போகிறது அவருடைய நாட்டுக்காக தான். அந்த அமௌண்ட் அவங்க நாட்டோட இதில் ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம 2,000 கழிச்சிட்டோம்னாக்கா பாக்கி 8,000 இருக்குமா? சரிங்களா? நல்லா புரிஞ்சு 2,000 நம்ம கழிச்சிட்டோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா இஃப் ஃபார் இந்தியன் நேஷனல் ரிமிட்ஸ் தர் இன்கம் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம இந்தியன்ஸ் இருக்காங்க தெரியுமா, இந்தியன் நேஷ்னல்ஸ் இருக்காங்க தெரியுமா, சாரி கோச்சுக்காதீங்க. இப்போ நம்ம இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் இருப்பாங்க, எல்லாம் ரைட்டு தான். ஓகேங்களா? ஸோ நம்ம 8,000 இருக்கா. இப்போ இதில் இந்தியன் நேஷ்னல்ஸ் ரிமிட்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த இன்கம். ஓகேங்களா? அதில் ஒரு ப்ராஃபிட் வரும் பார்த்தீங்களா, அது ஒரு 3,000ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? ஸோ 3,000 நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ என்னன்னு சொல்லலாம், ஜிஎன்பி 10,000 மைனஸ் 2,000 ப்ளஸ் 3,000 சொல்லலாமா? ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும், ஒரு 11,000 வரும். ஸோ இதை உங்களுக்கு ஃபார்முலாவில் சொல்லணுன்னாக்கா ஜிஎன்பின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜிடிபி என்னது, நம்ம ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, 10,000. ஓகேங்களா? 10,000 ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸ்போர்ட் எவ்வளோ, 3,000. இம்போர்ட் எவ்வளோ, 2,000. சரிங்களா? இம்போர்ட்டுன்றது என்னது, வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்து 2,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 3,000ன்றது என்னது, நாம் இங்கேருந்து அங்கே அனுப்புகிறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகும், 3,000ல் 2,000 போச்சுன்னா 1,000 ஆகும். சரிங்களா? ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது, 10,000 இருக்குது. 10,000 + 1,000 11,000. ஓகேங்களா? இதுதாங்க ஜிஎன்பி. அதாவது கான்செப்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஜிடிபின்னா என்ன, ஜிஎன்பின்னா என்ன. ஜிடிபின்றது என்னது, வெளிநாட்டுக்காரங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் நாம் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் ரெண்டுமே ஆட் பண்ணிப்பாங்க. ஆனால் ஜிஎன்பி அதாவது கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்டில் என்ன பண்ணுவாங்க, இதில் ஜிடிபி கூட ஒரு விஷயத்த ஆடும் மைனஸும் பண்ணுவாங்க. என்னன்னாக்க எக்ஸ் மைனஸ் எம்னு ஒன்று பண்ணுறாங்க. அது என்னென்னா எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு. வெளிநாட்டுக்காரங்க இங்கே செலவு என்ன பண்ணுறது, நம்ம இங்கேருந்து ஒரு பொருளை வெளிநாட்டுக்கு அனுப்புறது. ஓகேங்களா? நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப தான் நமக்கு ப்ராஃபிட். ஏன்னா நம்ம நாட்டில் இப்போ ஒரு பொருள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1,000க்கு ஒரு ரா மெட்டீரியலாக ஃபுல் செலவு பண்ணி வைக்கிறீங்கன்னா அது 3,000க்கு விற்கிறீங்கன்னா அடுத்து 2,000 லாபம் வருது இல்லை. புரியுதுங்களா? அதனால் எக்ஸ்போர்ட் எப்போதுமே அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது தாங்க ஜிடிபி ஜிஎன்பி. சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோவிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்என்பி என்ன மற்றதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஃபினிஷிங் டச் கொடுக்குறேன் மணி ஹெஸ்ட்லேருந்து. ஸோ இந்த வெப்சீரிஸ் பார்க்காதவங்களும் சொல்கிறேன், இந்த வெப்சீரிஸ் ஒரு ஒன்லைனில் சொன்னால் நல்ல பெஸ்ட்டான ஒரு வெப்சீரிஸ் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் பார்க்கலாம். பட் ஆனால் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது நான் ஏன் சொன்னேன்னாக்கா இந்த கதையோடு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு காசுன்றது எந்த அளவுக்கு ஒரு ப்ளே பண்ணுது நிறைய பேரோட வாழ்க்கையில். நிறைய பணம் இருந்தால் என்னாவும், நிறைய பணம் இல்லைன்னா என்னாவும், ஒரு மூளை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், எவ்வளோ பிரச்சனை வந்து எப்படி ஒரு மனுஷன் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதாவது நிறைய பிரச்சனை வருங்க, நிறைய ட்விஸ்ட் டென்ஸ் வரும். அந்த பர்சன்ஸ் அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். புரியுதுங்களா? அட் எனி காஸ்ட். உங்களுக்கு ஒன்றும் தாங்க சொல்கிறேன், நம்ம லைஃப்பில் நம்ம ஜெயிக்கணும் முடிவு பண்ணிட்டோன்னா என்ன வேணாலும் பண்ணணும், அதை நேர்மையாக பண்ணணும், பர்ஃபெக்டாக பண்ணணுங்க. அதை மட்டும் மனசு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பை ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.